ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காவை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண துண்டுகளை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். அதனால நம்ம கட் பண்ண எல்லா துண்டுகளையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 விசில் வச்சாலே போதும். காய் வந்து நல்லா வெந்துடும். வெந்த மஞ்சள் பூசணிக்காவை நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி சரியாக மசிக்க முடியலன்னா நம்ம மிக்சியில் கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் இருக்க தண்ணியிலே வந்து இந்த கோதுமாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். அப்படி பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான். இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே நல்லா வரும். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டி சப்பாத்தியை கல் சூடானதுக்கப்புறம் போட்டுடலாம். 2 சைடும் சப்பாத்தியை திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. மஞ்சள் பூசணிக்காயெலாம் அப்படியே சாப்பிட எல்லோரும் கஷ்டப்படுவாங்க. சப்பாத்தி கூடலாம் நம்ம செய்யும்போது சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனல்லையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.